நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவபாகர் என்னும் மகரிஷி பகவானுடைய சாநித்தியம் பெற்ற திவ்ய தேசம் எது, எங்கே நாம் தவம் செய்தால் அந்த தவத்தின் சித்தி உண்டாகும், எந்த புண்ணிய தீர்த்தம் நம்முடைய பாபங்களையும் நம் இதயத்தில் இருக்கக்கூடிய தாபங்களையும் போக்கி நல்ல அனுகிரகத்தை நமக்கு செய்யும் என்று கேட்க, அதற்கு ஷாலிஹோத்திர மகரிஷி இந்த தபோவனத்தின் பெருமையை பதிலாக அருளிச் செய்கிறார். 10 அத்தியாயங்களில் பல மகரிஷிகள் தொடர்பு உடையதாக இந்த க்ஷேத்திர விசேஷத்தில் மகாத்மியங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. மிக ஆச்சரியமான சம்பவங்கள் நிறைந்ததாக ஸ்ரீ வீரராகவ பெருமானுடைய வைபவம் விளங்குகிறது. இதற்கு திருவள்ளூர் என்பது தற்காலத்தில் பெயர். சென்னையிலிருந்து வெகு சுலபமாக வருவதற்கு ரயில், பேருந்து, சாலை என்று எல்லா வசதிகளும் அமைந்திருக்கின்றன. 1 மணி காலத்தில் நாம் சென்னையிலிருந்து இந்த இடத்திற்கு வந்து பெருமானை தரிசனம் செய்துவிடலாம். அப்படி தரிசிக்கும் பொழுது அந்த வீரராகவன் தன்னுடைய திருக்கையை ஷாலிஹோத்திர மகரிஷியினுடைய தலையில், அவர் தன் சிரசில் வைத்து அனுகிரகம் செய்திருப்பதை கட்டாயம் சேவிக்க வேண்டும். இப்பொழுது மூலமூர்த்தியை உள்ளே சென்று நாம் இங்கே தொலைக்காட்சி மூலமாக சேவிக்க முடியாது என்பதினாலே கோபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சித்திர விசேஷமான வைத்திய வீரராகவ பெருமானுடைய திவ்ய திருக்கோலத்தை நன்கு சேவிக்கலாம், பூரணமாக அனுபவிக்கலாம். பாருங்கள், பெருமான் சயன திருக்கோலத்தில் அற்புதமாக சேவை சாதிக்கிறார். அவருடைய நாபியில், அவர் தன்னுடைய கொப்பூழில் கமலத்தில் பிரம்மதேவர் பகவானிடத்தில் உபதேசம் பெறுகின்றார். ஆம், பெருமானுடைய ஒரு திருக்கை உபதேச முத்திரையாக அமைந்திருக்கிறது. சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியர் சத் விஷயங்களை உபதேசிக்கும் பொழுது எப்படி அந்த முத்திரை இருக்குமோ அதுபோன்று தான் பகவானுடைய திருக்கைகளும் உபதேசிக்கும் ஓர் திருக்கோலத்தில் அமைந்திருக்கின்றன. தானே பரம்பொருள், தன்னை விட வேறொரு தெய்வம் இல்லை, தன்னை சரணமாக அடைவதினால் கிடைத்திருக்கிறதான பெரிய பயனாக மோட்சம் என்னும் அந்த பெரும் பயனை அடையலாம். இதைத்தான் பெருமான் காண்பித்து கொண்டிருக்கிறார். மற்றொரு திருக்கையினால், தன்னுடைய வலது திருக்கையினால் ஷாலிஹோத்திர மகரிஷியின் சிரசில் பெருமான் கை வைத்து அனுகிரகம் செய்கிறார். என்ன ஒரு பாக்கியம்! எப்படி ஒரு தவத்தின் சித்தி! ஷாலிஹோத்திர மகரிஷியை சேவியுங்கள். 2 கரங்களும் கூவித்து கொண்டு அரைக்கண் மூடிய நிலையில், அதாவது நாம் பேரானந்தத்தை அனுபவிக்கும் பொழுது கிடைத்தற்கரியதொரு பாக்கியம் நமக்கு கிடைத்தது என்றால் அந்த அனுபவம் எப்படி நம்மால் வெளிப்படுத்தப்படும்? அப்படியே அந்த கண்களை மூடி ஆனந்தமாக அனுபவிப்போம் அல்லவா? அதுபோன்று தான் ஷாலிஹோத்திர மகரிஷி தன் திருமேனியில் மயிர்கூச்சல் உண்டாக பெருமானின் கரஸ்பரிஷத்தை தான் பெற்றிருக்கிறோமே. இந்த பாக்கியத்தை எப்படி கொண்டாடுவது என்று தெரியாதவராக கைகளை குவித்து கொண்டு அப்படி தன் கண்ணை மூடிக்கொண்டு சேவை சாதிக்கிறார். இது ஒரு தெய்வீக தபோவனமாய் நமக்கு விளங்குகிறது. தெய்வீக பேரெழிலை நாம் திருவள்ளூர் வைத்திய வீரராகவன் திறத்தில் சேவிக்கலாம். இதையெல்லாம் தேவபாகருக்கு ஷாலிஹோத்திர மகரிஷி உபதேசம் செய்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் கண்ணன் தன் அவதாரத்தை முடித்து கொண்டு பரமபதமாம் வைகுண்டத்திற்கு சென்றாராம். அப்பொழுது உத்தவரிடத்தில் சில வார்த்தைகளை கண்ணன் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஏனென்றால் பாகவதோத்தமரான விதுரர் தன்னை தேடி வருவார். மகாபாரத யுத்தத்தில் அவர் பங்கு கொள்ளாமல், மகாபாரத யுத்தத்தில் தனக்கு பங்கு வேண்டாம்,
தான் நிச்சயம் யுத்தம் செய்ய மாட்டேன், சகோதரர்கள் ஒருத்தருக்கொருத்தர் யுத்தம் செய்வது தகாது என்று சொல்லி துரியோதனன் சொன்ன தகாத வார்த்தைகளினாலே மனது நொந்து விதுரர் தன் வில்லை முறித்து புகட்டு தீர்த்த யாத்திரை சென்று விட்டார். அதன் பின்னர் கண்ணன் அவதாரத்தை முடித்து பரமவரத்திற்கு சென்று விட்டான் என்பதை விதுரர் அறிய மாட்டார். எனவே உத்தவா, விதுரர் வந்தார் என்றால் அவருக்காக சில செய்திகளை நான் விட்டுச் செல்கிறேன். நான் சொன்னேன் என்று அவரிடத்தில் சில செய்திகளை நீ கூற வேண்டும் என்பதாக மைத்ரேயரிடத்திலும் உத்தவரிடத்திலும் விதுரருக்காக சில வார்த்தைகளை கண்ணன் சொல்லிச் சென்றார். விதுரரும் உத்தவரும் சந்தித்து கொண்டார்கள். அப்படி சந்தித்த சமயத்தில் விதுரர் கேட்டார், சுவாமின், கிருஷ்ணனுடைய சரித்திரங்களை சொல்லுங்களேன், கிருஷ்ணனுடையதான அந்த கதைகளை தாங்கள் சொல்லுங்களேன். பால்யம் முதற்கொண்டு சிறு பிராயம் குழந்தை பருவம் முதற்கொண்டு கண்ணனை விட்டு பிரியாமல் அவனுடனேயே இருந்தவர் அல்லவா தாங்கள்? தங்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை எப்படித்தான் நான் போற்றுவேன்? ஆகையால் கண்ணனின் கதைகளை தாங்கள் கூற வேண்டும் என்று கேட்டவுடன் மெய்மறந்து விட்டாராம் உத்தவர். சவை பகவதோ லோகாத்து நிருலோகம் புனராகதா என்று பாகவதம் வர்ணிக்கிறது. விதுரர் ஒவ்வொன்றாக கேட்க 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 உத்தவர் தன்னை மறந்தார், தன் சூழ்நிலையை மறந்தார். தான் எங்கிருக்கிறோம், ஏதாக இருக்கிறோம், இது எதையும் அறியாதவராக நேராக அந்த கண்ணரிடத்திலேயே சென்று லயித்து விட்டாராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிருஷ்ண பரமாத்மாவுடைய தெய்வீக திருவிளையாடல்களில் தன்னை பறிகொடுத்தார், தன் வசமிழந்தார். அதிலேயே ஒரு லயிப்பு, ஒரு ஈர்ப்பு அவருக்கு உண்டாகிவிட்டது. அதன் பிறகு மிகுந்த சிரமப்பட்டு பிரயாசப்பட்டுத்தான் அந்த அனுபவத்திலிருந்து தான் மீண்டெழுந்து பின்னர் விதுரருக்கு சொல்ல ஆரம்பித்தார். எப்படி இருக்கிறது பாருங்கள். பகவத் விஷயத்தை சொல்லுங்கோள் என்று கேட்ட மாத்திரத்தில் அந்த பகவானிடத்திலேயே லயிப்பு உண்டாயிற்று. அதுபோன்று தான் இப்பொழுது தேவபாகர் என்னும் மகர்ஷி ஷாலிஹோத்திரரிடத்தில் தாங்கள் எனக்கு பகவானுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும், தபோவனத்தின் மகிமைகளை சொல்ல வேண்டும், தீர்த்த விசேஷத்தின் பெருமைகளை சொல்ல வேண்டும் என்று கேட்டவுடன் ஷாலிஹோத்திரர் தன்னை மறந்தார், கைகுவித்து தியானித்தார். வீரராகவா 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 என்று கண்களை மூடி வாய்ப்புலற்றினார். அவர் கண்ணில் இருந்து வழிந்தோடின அந்த கண்ணீரினால், இது ஆனந்த கண்ணீர், சோகத்தினால் ஏற்பட்ட கண்ணீர் இல்லையே, அந்த கண்ணீர் பெருக்கு அன்றைய தினத்தில் ஹிருத்தாபநாசனி புஷ்கரணியை நிறைத்தது போலும். அப்படி ஒரு ஆனந்த பெருக்கு ஷாலிஹோத்திர மகர்ஷிக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் தான் பிறப்பதற்கு இந்த வீரராகவன் தானே காரணம். தான் பிறந்த பின்னும் தவம் செய்து சித்தி பெற்றதற்கு இந்த வீரராகவன் தானே காரணம். வீரராகவன் தனக்கு செய்த அனுகிரகத்தை எண்ணி எண்ணி பூரித்து, அதுவும் தன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு எல்லாவிதத்திலும் தகுந்தவரான ஒரு மகர்ஷி கிடைத்துவிட்டார் என்பதை பார்த்த பொழுது, அனுபவித்த பொழுது, ஷாலிஹோத்திர மகர்ஷியின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சிகளை எல்லாம் நாம் இப்பொழுது ஓரிரு வார்த்தைகளில் உரைத்துவிடவே முடியாது. அந்த புராண ஸ்லோகங்களை எத்தனை முறை நாம் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் எடுத்து பார்த்தால் கூட உணர்ச்சிகளின் வேகங்கள் அவர் உள்ளுக்குள்ளே போட்டி போட்டுக்கொண்டு நிறைந்து பகவத் பக்தி ததும்பு ததும்பு ததும்ப அது அப்படியே ஒரு அனுபவ பரிவாகமாக பிரவாகமாக மதகை திறந்த மாத்திரத்தில் அந்த மதகு கதவுகளை உடைத்து கொண்டு வெள்ளம் வழிந்தோடுமே, பிரவகித்து ஓடுமே, அதுபோன்று தான் ஒரு ஊற்று, ஒரு வேகம், அவர் உள்ளத்தில் உணர்ந்த வேகம் நமக்கும் ஏற்படுகின்றது. ஷாலிஹோத்திர மகர்ஷியை வணங்குவதா அல்லது அந்த ஷாலிஹோத்திர மகர்ஷியை செய்த தவத்தின் பயனாக எழுந்தருள் இருக்கக்கூடிய வீரராகவனை பிரார்த்திப்பதா? புரியவில்லை சுவாமி.
தேவபாகர் கேட்ட கேள்விக்கு இனி சாலிஹோத்திர மகரிஷி பதில் சொல்ல வேண்டும். அவர் எப்படி சொன்னாரோ, அவர் எப்படி சொல்லியிருப்பார், இதை சொல்வதற்கே நமக்கு முடியாத பொழுது சுலபமாக பேசிவிட முடியுமா என்ன? அங்கே நாபி கமலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவன் கூட வீரராகவன் பெருமையை அறிய மாட்டானே. இருந்தாலும் ஒரு வழியாக தன்னை நிலைப்படுத்தி கொண்ட சாலிஹோத்திர மகரிஷி தேவபாகருக்கு புண்ணியமான அந்த சரித்திரத்தை, புண்ணியாவர்த்தம் என்னும் க்ஷேத்திரத்தின் மகாத்யத்தை, வீக்ஷாரண்ய க்ஷேத்திர மகாத்யத்தை, ஹிருத்தாப நாசினி புஷ்கரணியின் பெருமையை, தை அமாவாசை என்னும் புண்ணிய தினத்தின் பெருமையை பேச ஆரம்பித்தார். மகர்ஷே தேவபாகரே, நான் என் தந்தையாரால் நன்கு சிக்ஷை செய்விக்கப்பட்டு, என் தந்தையார் எனக்கு செய்த உபதேசங்கள் வாயிலாக பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அறிந்து, என் தாய் தந்தையரின் காலத்திற்கு பிறகு தவம் செய்வதற்கு ஏற்றதொரு சித்தி க்ஷேத்திரத்தை தேடி புறப்பட்டேன். என் யாத்திரை பதரிகாசிரமத்திலிருந்து தொடங்கியது. புண்ணியமான இந்த பாரதத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் நான் சஞ்சரித்தேன். எல்லா திக்குகளிலும், எல்லா தீர்த்தங்களிலும், எல்லா திவிரேஷங்களிலும் சென்று ஆங்காங்கு இறை வழிபாடு செய்து பகவானை சேவித்து கடைசியில் ஹிருத்தாப நாசினி என்னும் குளக்கரைக்கு வந்து சேர்ந்தேன். அழகியதான திருக்குளம், நாற்புறமும் நல்ல புஷ்பங்களினாலேயும் நல்ல விருட்சங்களினாலேயும் அலங்கரிக்கப்பட்டு சில் என்று அந்த தீர்த்தம் நம்முடைய பாபத்தையும் போக்கடிக்கின்றது, நமக்கு சரீரத்தில் உண்டாகும் தாபத்தையும் நீக்குகிறது. அந்த புஷ்கரணியின், புண்ணிய புஷ்கரணியின் கரைக்கு வந்தேன். இங்கே நீராடி இந்த இடம் தவம் செய்வதற்கு ஏற்றாற்போலே இருக்கின்றதே. நாற்புறமும் சுற்றி பார்த்தால் உள்ளத்தில் ஒரு அமைதி குடிகொண்டிருக்கிறது. இதுவரையிலும் எந்த தபோவனத்திலும் நமக்கு ஏற்படாத ஓர் அமைதி, மன அமைதி இந்த இடத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. சரி, நாம் இங்கே தவம் செய்யலாமா என்று நான் நிச்சயித்தேன். கதையின் போக்கை கூர்ந்து கவனித்தால் புரியும். சாலிஹோத்திர மகரிஷிக்கு பகவான் எவ்விதம் பிரசன்னனாகி சேவை சாதித்தான் என்பதை சாலிஹோத்திர மகரிஷி தன்னிடத்தில் வந்து கேட்கும் தேவபாகருக்கு உபதேசிக்கின்றார். தேவபாகரே, நான் யோசித்த சமயத்தில் எனக்கு தெய்வீக அருள் கிட்டியது. ஆம், ஆகாசவாணி. யார் பேசுகிறார்கள் என்பது தெரியாது. ஆகாயத்தில் மேகம் ஒன்றுக்கொன்று உராய்ந்தால் இடி இடிக்குமே, அப்படி ஒரு குரல் காதில் விழுந்தது. சாலிஹோத்திரரே, இதைவிட மிகச்சிறந்த தபோவனம் இந்த பூலோகத்தில் எங்கும் இல்லை. ஹிருத்தாபநாசினி என்னும் இந்த புஷ்கரணிக்கு சமமானதொரு தீர்த்த விசேஷம் எங்கும் இல்லை. ஆகையால் இந்த திருக்குளத்தில் தினந்தோறும் நீராடி நித்தியகர்மானுஷ்டானங்களை செய்து நீர் தவம் செய்து வந்தால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் உமக்கு காட்சி அளிப்பான், உன் தவம் சித்தி பெறும் என்று ஆகாசவாணி கூறியது. நம்முடைய நினைப்பு, நம்முடைய எண்ணம் சரியானதுதானா, இதை அறிவதற்கு பல வகைகள் உண்டு, பல வழிமுறைகள் உண்டு. குறிப்பாக நாம் ஏதோ நல்ல விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு துளியும் சம்பந்தமில்லாத ஒருவர், அவர் ஒரு புறம் வீதியில் சென்று கொண்டிருக்கிறார். உனக்கு தெரியுமா, அந்த காரியம் கட்டாயம் நடந்துவிடும், நான் தான் சொல்லுகிறேனே, நீ ஏன் கவலை கொள்கிறாய் என்று வேறு ஏதோ விஷயத்தை பற்றி தனக்கு அருகில் இருப்பவரிடத்தில் அவர் பேசிக்கொண்டு சென்றுகிறார். நம் காதில் அது விழுகிறது. நாம் ஒரு எண்ணத்துடன் இருக்கிறோம். அப்பொழுது அவர் பேச்சு நம் காதில் விழுந்தது என்றால் நம்முடைய காரிய சித்திக்கு நல்ல சகுனம் இது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமக்கு துளியும் சம்பந்தமில்லாத ஒருவர், அவர் ஒரு புறம் வீதியில் சென்று கொண்டிருக்கிறார். உனக்கு தெரியுமா, அந்த காரியம் கட்டாயம் நடந்துவிடும்,
நான் தான் சொல்லுகிறேனே, நீ ஏன் கவலை கொள்கிறாய் என்று வேறு ஏதோ விஷயத்தை பற்றி தனக்கு அருகில் இருப்பவரிடத்தில் அவர் பேசிக்கொண்டு செல்கிறார். நம் காதில் அது விழுகிறது. நாம் ஒரு எண்ணத்துடன் இருக்கிறோம். அப்பொழுது அவர் பேச்சு நம் காதில் விழுந்தது என்றால் நம்முடைய காரிய சித்திக்கு நல்ல சகுனம் இது. ஆம், நாம் நினைத்த காரியம் கட்டாயம் ஈடேறும், இதில் சந்தேகமில்லை என்பதை நாம் நினைக்கலாம். அதே சமயத்தில் ஒருவர் தும்புவது அல்லது நீ நினைக்காதே, அதெல்லாம் நடக்காது, அது நீ எவ்வளவு முறை முயன்றாலும் அது நடக்காது என்பதாக மற்றொருத்தர் பேசுவது, இது போன்று காதில் விழுந்தது என்றால் காரிய சித்தி உண்டாகாது. ஷாலிஹோத்ரர் இந்த சூழ்நிலையை பார்த்தார். அழகிய புஷ்கரணியை சேவித்தார். அதன் கரையில் பல குகைகளிலும் கொடி வீடுகளிலும் விருட்சங்களின் அடிகளிலும் புண்ணிய புருஷர்கள் பலரும் அமர்ந்து தவம் செய்வதை பார்த்தார். நாரதர், அத்ரி, பிருகு, புருகுத்சர், வசிஷ்டர், கௌதமர், சாண்டிலி, யாக்ஞவல்யர், மார்க்கண்டேயர், அசிதர், தேவலர், இப்படி பல மகர்ஷிகள் இங்கே கூட்டமாக குழுமி இருந்து தவம் செய்கிறார்களே, நாமும் தவம் செய்தால் என்ன? இப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது தான் ஆகாசவாணி கூறியது, கட்டாயம் இந்த இடம் உமக்கு எல்லா விதத்திலும் ஏற்ற இடம். இது தவிர காரிய சித்திக்கு வேறு என்ன வேண்டும்? அது முதற்கொண்டு மகரிஷி மௌன விரதத்தை கடைபிடித்தார். எவ்வளவு முக்கியமான விரதம்! எப்பொழுதும் நாம் பேசிக்கொண்டே இருப்பதினாலே என்ன ஏற்படுகிறது தெரியுமா? ஆங்கிலத்தில் கூறுகிறோமே எனர்ஜி என்று, நம் சக்தி அனாவசியமாக செலவழிக்கப்படுகின்றது. உடம்பு தளர்ந்து விடுகிறது. எல்லா விஷயங்களிலும் நமக்கு ஒரு சோர்வு உண்டாகின்றது. எதையும் செய்து முடிக்க வேண்டும் என்னும் உத்வேகத்தை நாம் இழந்து விடுகிறோம். அதைவிட முக்கியமானது, அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தால் எம்பெருமான் திறத்தில் ஈடுபாடு குறைந்துவிடும். அன்பர்களே, அடியேன் இதனை சொல்லுவதினாலே பலரும் அலட்சியமாக நினைக்கலாம். இது என்னை பற்றி கூறுகிறது, உன்னை பற்றி கூறுகிறது என்பதாக இதை பலரும் பலவிதமாக நினைக்கலாம். ஆனால் இது சாஸ்திரங்களில் தேர்ந்ததான உண்மை. நாம் எவ்வளவுக்கவ்வளவு நம்முடைய வார்த்தையை கட்டுப்படுத்தி வைக்கிறோமோ, எவ்வளவுக்கவ்வளவு பேச வேண்டிய சமயம் தவிர்த்து நாம் பேசாமல் இருக்கிறோமோ, அதிகமாக பேசாமல் மிதமாக பேச கற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய சக்தி நன்கு சேமிக்கப்படுகின்றது. உடன் நம் உள்ளுக்குள்ளே எம்பெருமானை நாம் சிந்திப்பதற்கு நமக்கே ஒரு தூண்டுதல் உண்டாகின்றது. ஆகையால் தான் ஷாலிஹோத்ரர் நிச்சயித்தார், இன்று முதற்கொண்டு ஒரு வருடம் தான் மௌன விரதத்துடன் இருப்பது. இது முதல் விரதம். இரண்டாவது, தன் தவத்தின் அடுத்த நிலையாக ஆகாரமில்லாமல் இருப்பது. ஒரு வருடம் மௌன விரதம், அன்ன ஆகாரம் இல்லாமல் இருப்பது. ஆனால் தினந்தோறும் புஷ்கரணியில் ஸ்நானம் செய்வது, நல்ல புஷ்பங்களினாலேயும் காய்கனி வகைகளினாலேயும் பகவானை ஆராதிப்பது, பிறகு அமர்ந்து தவம் செய்வது. இப்படியே ஒரு வருடங்கள் அவர் தவம். எத்தகையதொரு தவத்தின் வலிமை! எப்படித்தான் மகரிஷி தவம் செய்தாரோ! அடியனிடத்தில் ஒரு அன்பர் தெரிவித்தார், சுவாமி, இந்த ஆகாரம் இல்லாமல் கூட இருந்து விடலாம், ஆனால் அவர் வாய் திறக்காமல் மௌன விரதத்துடன் இருந்தாரே, ஒரு வருடம் எப்படி சுவாமி அவர் பேசாமல் இருந்தார் என்று கேட்கிறார். அதனால்தான் அவர்கள்லாம் தபஸ்விகள், மகாத்மாக்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள். ஒரு வருடம் கழிந்தது. உத்தமமான தை மாதம் அமாவாசை தினம், அமாவாசை புண்ணிய தினம் ஏற்பட்டது. வைத்திய வீரராகவனுடைய அவதார திருநன்னாள். பெருமான் தான் அவதரித்து இன்றும் தை அமாவாசை தோறும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்கின்றான். அதுபோன்று தை அமாவாசை என்னும் தினம் வந்தது. மகர்ஷி பின் மாலை வேளையில் எழுந்தார். தன் நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாவற்றையும் பூர்ணமாக செய்து முடித்தார். அன்றைய தினம் ஆங்காங்கு வயல்வெளிகளில் சிந்தி கிடக்கக்கூடிய தானியங்களை எல்லாம் ஒன்று திரட்டினார். ஏனென்றால் யாரிடத்திலும் கை நீட்டாதவராயிற்றே, எதற்கும் யாச்சகம் செய்யாதவராயிற்றே. அந்த தானியங்களை எல்லாம் ஒன்று திரட்டினார். அவற்றை
நன்கு சமைத்தார், பகவானுக்கு நிவேதனம் செய்தார். அதில் ஒரு பகுதியை யாராவது ஒரு அதிதி விருந்தாளி வந்தால் அவருக்கு படைக்கலாம் என்று, அவருக்கு அந்த பிரசாதத்தை அளிக்கலாம் என்ற நினைப்புடன் அதிதியின் வரவு பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஒரு வருடம் பட்டினியாக இருந்த மகரிஷி, அவருடைய ஆசிரமத்திற்கு யாராவது அதிதி வந்தார்களா? அவர்களுக்கு இவர் அன்னமிட்டாரா? இவர் புஜித்தாரா? இவருடைய விரதம் சித்தித்ததா? இவர் தவம் கைகூடியதா? நாம் ஷாலிஹோத்திர மகரிஷியின் சரித்திரத்தை தொடர்ந்து அனுபவித்தோமேயானால் அவர் தம் தவப்பயனை நாமும் பெறலாம். ஏகமேவா